ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்று சொன்னால் இங்கே பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் அவர் முன்னுதாரணமாக இருக்கிறார். பிரான்ஸ் சம்பந்தமான விஷயத்தை கருத்து நாம் வேறு விஷயங்களையும் கூட பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏரி சிவராசன் இப்போ நீங்கள் இங்கே ஏரி வரக்குள்ள கூட பார்த்துருக்கலாம். இந்த எல்லாம் மூவ் பண்ணியிருந்தது சேர்ந்தாங்க போட்டு வந்தவர் என்று சொன்னால் அந்த இதுக்கு முதல் இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் இந்த தலைவர்கள் அப்படின்னு பார்க்க போகிறதில்ல எல்லாம் ரொமான்டிக்காக தான் இருக்கும். ஆனால் சார் நாங்கள் பண்பில்லை சார் எல்லாம் அழகாக எல்லாத்தையும் எங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லுவார். யாரோட என்ன பாசையில் காய்க்கணும் சார் கதை தெரியும். அந்த இந்த பாசையில் வழியாக கதை மற்றது இந்த பார்ப்போம் என்ற ஒரு இணை சொல்ல ஒரு பேர் சொல்ல மாற்றின பேருமே அவர்கிட்ட மற்றது எங்களை அதாவது கிரியேட்டிவான விஷயம் நாங்கள் படிச்சு போட்டு வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க வேலை செய்கிற இடங்கள்ல எங்களுக்கு வெளிப்படுற தகமைகள் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் படித்ததை அப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் எங்களை கோபிநாதன் சார் சொல்லியிருந்தார் இந்த போர்த்துகீச கோட்டையை மாற்றிட்டாருன்னு சொல்லி. உண்மையும் அது அவங்க கன்செப்ட் வந்து கனவுலேயே சில விஷயத்தை காட்டுவார். கதைக்கிறதால அவங்க என்னத்தை சொல்ல வாரான்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் இவ்வளவு நிறைய வேலை நடந்திருக்கு. எந்த காலத்திலையும் நீங்கள் தெரியும் ஒரு என்ஜினியர் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது. ஆனால் இங்கே ஒரு என்ஜினியரே வரல, ஒரு டிசைனர் வரல, ஒரு ஆர்கிடெக்ட் வரல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற வேலைகளை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இதுக்கு மானிட்டரிங் அது இதில் வந்து கூட உண்மைக்கும் நான் நன்றி செலுத்தும் என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த மட்டத்துக்கு போய் வேலை செய்யறதுக்கு அவர் எனக்கு அனுமதிச்சது உதாரணம். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இது டிசைனிங்கோட சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த நீங்க பார்த்துருக்கலாம் எங்களை ஃப்ரண்ட் ஆஃப் அந்த பில்டிங் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து அவங்களாம் 10 அடிக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு சார்ட்டர் டிசைனரோ யார்ட்டையும் ஒரு ஆட்டோ டிசைன் எடுத்து வேலை செய்யணும். நம்ம இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு பொறுப்பு தந்து அதை செயற்படுத்துறதுக்கு பல வழிகள்லையும் அவர் வந்து எங்களை வெளிப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். இந்த சந்தர்ப்பம் வந்து என்ன மாதிரி இருக்கிற மற்ற உத்தியோகத்தர்களுக்கு இன்னும் கிடைக்கிறது. அதை நாங்கள் சொல்லிக் கொள்றேன். உண்மைக்கும் அவரை வாழ்த்துறதுக்கோ அவரை சொல்றதுக்கோ உண்மைக்கு வயசு காணாது. அடிக்கடி சேர்த்த சொல்ற விஷயம் சொன்னா எங்களை மதத்தை ஒப்புக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சார் உங்கள்கிட்ட எங்களை மார்க்கம் மட்டும்தான் இல்லை, எங்களை வழிமுறை எப்படி வாழ சொல்லியிருக்கோம் சார். மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கோம் அந்த வழியில வாழ்ந்து ஏன் நான் உண்மைக்கு சொல்லுவாங்க புகழை முன்னால சொல்லக்கூடா நிகழ்வதற்கு முன்னால காய்க்கணும். ஏன்னு சொன்னா எந்த புகழ்ச்சியும் அவரை தலையை பாரமாக்காதுன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதாவது அவருக்கு முன்னுக்கு சொல்லலாம் இந்த விஷயத்தை. அவர் செல்லும் இடமெல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன், நடி போன இடமெல்லாம் செழிப்பாக்கி கொண்டு செல்லும் சொல்லி முக்கியமான துறை ஒன்று போயிருக்கார் கல்வித்துறைக்கு. இங்கே எல்லாரும் நாங்கள் எதிர்வாயில ஒரு தந்தையாவோ இல்லை தாயாவோ நாங்கள் இருக்கிறோம். எங்கள் எதிர்கால சந்ததிக்கு சேர்ற சிறப்பான சேவையின் மூலம் சிறந்த கல்வி பெறுறதுக்கு அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிக்டாக் ஐடியா இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த பதிவுகள் எங்களுக்கு பதிவிடுறதுக்கு ஒரு உத்வேகமாக காணப்படும்.